அப்போ உங்களுக்கு இந்த ஏர் சர்க்குலேட் ஆகிறதுக்கோசம் இந்த கொடுத்துக்கிறாங்க. நீங்க ஐட்டம் தகுந்த மாதிரி ஏர் சர்க்குலேட் பண்ணிக்க முடியும். பண்ணிட்டு அங்க லாக் பண்ணா லாக் ஆயிடும். அவ்வளவுதான். வாங்க முன்னாடி காட்டுறேன் உங்களுக்கு. இங்க பாருங்க, இது மெயின் பவர் எம்சிபி. நீங்க இதை ஆன் பண்ணா ஆன் ஆகும், ஆஃப் பண்ணா ஆஃப் ஆகும். மெயின் இதுதான். அப்புறமா பாருங்க, இங்கே வந்து இது கன்வேர் சுவிட்ச், இது ப்ளோயர் சுவிட்ச், இது ஹீட்டர் சுவிட்ச். இது வந்து கன்வேர் ஸ்பீடு, இது டெம்பரேச்சர் கண்ட்ரோல். இங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு. பாருங்க, அந்த ஒரு இமேஜ் கொடுத்துருப்பாங்க பாருங்க. இது கன்வேர், உங்களுக்கு இது ப்ளோயர், அப்புறமா இது வந்து ஹீட்டர், இது ஹீட்டர் கண்ட்ரோலர். இப்போ நம்ம உள்ள பார்க்கலாம். பாருங்க, இது ரிலே காயில், கன்வேர் ரிலே காயில். இது கன்வேரோட மோட்டரோட கெப்பாசிட்டர், டெம்பரேச்சர் கண்ட்ரோலர், எம்சிபி. இது நம்ம அப்பயே பார்த்தோம் பார்த்தீங்கன்னா வெளியே அந்த எம்சிபி. இது கான்ட்ராக்டர். ஸோ உங்களுக்கு டெம்பரேச்சர் கண்ட்ரோல் ஆன சப்ளை ஆனால் டக்குனு இது நின்றுடும். கட் ஆஃப் ஆகிறதுக்கு டெம்பரேச்சர் கண்ட்ரோல் சப்ளை வரும்போது இது ஹீட்டரிங் பர்பஸ் கொடுத்துருக்குது கான்ட்ராக்டர்.